ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். வணக்கங்க. நான் எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு யாருக்குமே தெரிலல. சொல்கிறேன். என் வாழ்க்கையில் எப்போவுமே படிப்பு தாங்க எல்லாமே. அப்பேற்பட்ட எனக்கு வாழ்க்கையில் ஒரு சிக்கலுங்க. என்ன சிக்கல்னா, எதிர்பார்க்காத விதமே என்னோடய ஃபோனில் அலாரம் வச்சேன். ஆனால் அது சரியான டைமுக்கு அடிக்கவே இல்லை. ஒரு 1/2 hour லேட் ஆகிடுச்சுதுங்க. வாழ்க்கையே அப்படி விடிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பஸ்ஸும் வேறு வரல. அன்றைக்கின்னு பார்த்து பஸ்ஸு ஸ்ட்ரைக்குன்னு பேசியிருந்தாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த கூட்டமாக இருக்கிற பஸ்ஸில் ஏற பார்த்தேன். பட் என்னால் ஏற முடியலங்க. பஸ்ஸும் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. டைம் வேறு ரொம்ப போயிட்டே இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நைட்டும் பகலமாக படித்தேன். ஒரு யூஸும் இல்லை. ஒரே பிளாங்காக இருந்துச்சு மைண்டு. எப்படியும் அறக்க பறக்க காலேஜுக்கு வந்துட்டேங்க. வந்து பார்த்தா கேட் மூடி இருந்துச்சு. 1/2 hour லேட்டாக வந்ததும் வாட்ச்மேன் என்னை உள்ளே விடல. நான் எவ்வளோ கெஞ்சி பார்த்தேன், இருக்க ரொம்ப கெஞ்சி பார்த்தேன். ஆனால் வாட்ச்மேன் என்னை உள்ளே விடல. எனக்கு வேறு வழியே தெரியாமல் தான் அவர் தள்ளி விட்டு நான் ஓடினேன். இருக்கிற டென்ஷனில் எனக்கு என்னோடய எக்ஸாம் ஹாலை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சுங்க. அதுலேயே எனக்கு பாதி நேரம் ஓடிச்சு. இருக்கிற ப்ரெஷரில் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உயிரே போயிடுச்சு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி நான் உள்ளே போக ஆரம்பித்தேன். பட் ஆல்ரெடி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 45 minutes ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் என்னால் போனால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு உள்ளே வரேன். உள்ளே வர பார்த்தேன். பட் என்னோடய சார் வெளியே நிப்பாட்டி அங்கேயே நிறுத்தி என்னை வெளியே போக சொல்லிட்டாருங்க. நானும் இருக்க ரொம்ப கெஞ்சி பார்த்தேன். ரொம்ப அழுது கெஞ்சி பார்த்தேன். ஆனால் வெளியே போன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இப்போ மைண்டில் ஒன்றுமே தெரியலங்க. அவர் வெளியே போன்னு சொன்னாலே ஃபுல் பிளாங்க் ஆகிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா படிப்பு தான் எனக்கு எல்லாமே. படிப்பு மட்டும்தான் எனக்கு எல்லாமே. என் வாழ்க்கை ஃபுல்லாகவே படிப்புக்காக அர்ப்பணிச்சிருக்கேன். சின்ன சின்ன சந்தோஷம் கூட நான் அனுபவம் வைக்காமல் எல்லாமே படிப்புக்கு தாங்க. என் நேரம் ஃபுல்லாகவே படிப்புக்கு ஃபுல்லாக ஒதுக்கி வச்சேன். அப்படி இருந்தும் என்னால் இன்றைக்கி எக்ஸாம் எழுத முடியாமல் போச்சு. இதுக்காகவா நைட்டும் பகலமாக படித்தேன்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு கோபம். என்ன பண்ணுறேன்னே தெரியல. அவ்வளோ வெறியில் இருந்தேன். பட் நான் நைட்டும் பகலமாக படித்தோம். என்னால் எக்ஸாம் எழுத போக முடியல. அதனால் தாங்கவும் முடியல. நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன்? என் வாழ்க்கையை முடிக்கலான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நின்றாங்க. நான் காலையில் சீக்கிரமாக எழுந்திருந்தா இந்த முடிவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். ஒரு 1/2 hour லேட்டாக எழுந்தேன். என் வாழ்க்கையே முடிஞ்சிருங்க. டைமை கீப்பப் பண்ணால் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் டைமை கீப்பப் பண்ண முடியலனா இந்த மாதிரி